நிறுவனமே ஆவின் நிறுவனமே உயர்த்தி கொடு உயர்த்தி கொடு உயர்த்தி கொடு உயர்த்தி கொடு பாலுக்கான கொள்முதல் விலையை இதர மாநிலங்கள் கொடுப்பது போல. தற்போது வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாலை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த கோரி சாலையில் பாலை கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் அங்கு ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பசும்பால் மற்றும் எருமைப்பாலின் விலைகளை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி வழங்க வலியுறுத்தப்படுகிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் மணிகண்டன் தரும் அண்மை தகவல்களை கேட்கலாம். பாலின் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த கோரி பாலை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பால் உற்பத்தியாளர்கள். உங்கள் தகவல்கள் என்ன? மணிகண்டன், உங்களுக்கான நேரம். வணக்கம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் உற்பத்தியாளர்களுக்கு ஆவின் நிர்வாகம் பால் விலையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு மெயின் ரோடு முன்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் ராமசுப்பு தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் நியூட்டன் முன்னிலையில் மாநில செயலாளர் பெருமாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். அப்போது அவர் பேசும்போது பசும்பால் லிட்டருக்கு ரூபாய் 10 உயர்த்தி 45ஆகவும் எருமைப்பால் ரூபாய் 10 உயர்த்தி 55ஆகவும் வழங்க வேண்டும். லிட்டருக்கு ரூபாய் 3 வழங்கும் ஊக்கத்தொகையை சங்க வங்கி கணக்கில் வரவு வைத்து சங்கம் மூலம் வழங்க வேண்டும். ஆவின் நிர்வாகமே பால் மாடுகளுக்கு இன்சூரன்ஸ் செலுத்தி பால் மாடுகளை பாதுகாக்க வேண்டும். பால் கிரைய தொகையை மாதத்தில் 10 நாளுக்கு ஒரு முறை என்ற கணக்கில் மாதம் 3 முறையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். பின்னர் பெண்களும் பதாகைகளை கையில் ஏந்தி கோஷமிட்டனர். மேலும் பால் விலையை உயர்த்தி வழங்க கோரி தரையில் பாலை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மதுரை மெயின் ரோட்டிலிருந்து பேரணியாக தாலுகா அலுவலகம் சென்று தாசில்தார் சுந்தர ராகவனிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். மோகன்ராஜ். மணிகண்டன், தகவல்களுக்கு நன்றி.